ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். ஆன்லைனில் நிறைய டேட்டா கலெக்டிங் ஆப் அப்படிங்கிறவங்க இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த டேட்டா கலெக்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் இல்லை உங்களுடைய ஃபோனுக்கே ஆகட்டும் ஃப்ரீ லேப்டாப் வேணும் அப்படின்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்க, நீங்கள் 12th ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய மெசேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். பட் நீங்கள் அப்ளை பண்ண மாட்டீங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு 12th ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மேபி நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க கேட்கக்கூடிய அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறது பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு லேப்டாப் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது 12th ஸ்டூடெண்ட்க்கு லேப்டாப் அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ நீங்கள் அப்போது எதுக்காக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த லிங்க் சென்ட் பண்ண அந்த நபர் உங்களுடைய டேட்டா நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த டேட்டாவை எடுத்து மற்ற காலேஜஸ்க்கு விற்றுருவாங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்டோட ப்ரொஃபைலை யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு உங்களுடைய டேட்டா அப்படிங்கிறத சேல் பண்ணிடுவாங்க. பட் லேப்டாப் கிடைக்குமா அப்படின்னா லேப்டாப் கிடைக்காது. அதை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஃபியூச்சரில் சேரக்கூடிய அந்த காலேஜை பொறுத்து அவங்க தனியாக ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு லேப்டாப் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ வாட்ஸ்அப்பில் வர அந்த லிங்க்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டாவை மட்டும்தான் எடுத்துப்பாங்களே தவிர லேப்டாப் அப்படிங்கிறது தரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டேட்டாவை வாங்கி தான் உங்களுக்கு வெவ்வேறு காலேஜஸ்ல இருந்து கால் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ கோயம்புத்தூர் சர்க்கிள்ல இருந்து அந்த ஃபார்மை சப்மிட் பண்றீங்க அப்படின்னா இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய முக்கியமான காலேஜுக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வாங்கிப்பாங்க. அந்த காலேஜில் இருந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களை கேன்வாஸ் அப்படிங்கிறது பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இந்த லோன் தரக்கூடிய அப்ளிகேஷன்லையுமே நிறைய லோன் தராத அப்ளிகேஷன் அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவங்க லோன் அப்படிங்கிறதே தரமாட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வேற ஒரு சில அப்ளிகேஷன் சைடு இருந்து லோன் அப்ரூவல் இருக்கு, நீங்க இங்க அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மெசேஜ் மட்டும் ரிசீவ் ஆயிட்டு இருக்கும். சோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவனுங்க உங்களுடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு மற்ற லோன் அப்ளிகேஷனுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க உங்ககிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சது அப்படின்னா அந்த உங்ககிட்ட இருந்து டேட்டாவை வாங்கி கொடுத்த அந்த நபர்களுக்கு பர்டிகுலர் கமிஷன் அப்படிங்கறத கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறவங்க இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு ரீசனால ஒரு புதுசா ஒரு அப்ளிகேஷனை பாக்குறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் எந்த மாதிரி அப்படிங்கறத கொஞ்சம் R&D பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மட்டும் விருப்பம் இருந்தா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை பொறுத்தவரையிலும் ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான். பட் இன்னைக்கு இந்த வீடியோல நாம ரூபி ஆன் டைம் அப்படிங்கிற ஒரு பிளே ஸ்டோர் அவைலபிள் லோன் அப்ளிகேஷன் பத்தின ரிவ்யூஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் தான் லோனுக்கு ட்ரை பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் லோனுக்கு ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் சோர்சஸ்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா லோனுக்கு ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், இந்த ரூபி ஆன் டைம் இன்ஸ்டன்ட் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இப்போ அக்டோபர் 2025 இருந்து பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை இதுவரையிலும் 1 லட்சம் பேருக்கு மேல டவுன்லோட் பண்ணிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் டேவ் ஆசிஸ் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நேம்ல ஒரு RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனிச்சீங்கன்னா தெரியும், இதுல சேலரிடு இண்டிவிஜுவல்ஸ்க்கு லோன் அப்படிங்கிறது இவங்க கொடுக்கறதா போட்டிருக்காங்க. இதுல அப்ளை பண்ணணும் அப்படின்னா பேன் கார்டு அப்படிங்கிறது இருக்கணும், அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும், அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து நீங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், சேலரிடு பர்சனா தான் இருக்கணும், ஏஜ் 25 வயசுக்கு மேல இருக்கணும். ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க முன்ன பார்த்து அதே தான், பேன் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட் 3 மாசத்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இவங்க வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 10,000 இருந்து அதிகபட்சமா 1,20,000 வரைக்கும் லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதா போட்டிருக்காங்க. ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 monthsல இருந்து அதிகபட்சமா 12 months வரைக்கும் இருக்கும். ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க அதிகபட்சமா 35% வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதுவே ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் லோன் அமௌண்ட்ல 2% அப்படிங்கிறது அதிகபட்சமா கலெக்ட் பண்றதாவும் பிளஸ் GST அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இது தவிர்த்து இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் லோன் எப்போ வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. தென் கூகுள் பிளேல நீங்க அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியும் அப்ளை பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் வழியாவுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இதை தவிர்த்து கீழே வந்தோம் அப்படின்னா லோன் அமௌண்ட்டை டைரக்டா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்கே டிஸ்பர்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. தென் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹைலைட்டான இன்ஃபர்மேஷன் அது எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் சேலரிடு பர்சனுக்கான இன்ஸ்டன்ட் ஷார்ட் டேர்ம் லோன் தான் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு கீழே வந்தோம் அப்படின்னா பெரிய அளவில் இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறது எதுவும் இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லயுமே கொடுக்கல. இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் 10 minutesல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல லோன் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கலாம். அதை வேணும்னா போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய ஒரு லோன் பத்தின எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் ஒரு 12,000 லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ரீபேமெண்ட் பண்றதுக்கு அதிகபட்சமா 12 months அப்படிங்கிறது டென்யூர் கொடுக்கறதாவும் போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 0.09% பர் டே இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இவங்க கால்குலேட் பண்ணிருக்காங்க. இதை நீங்க 365 மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 2%
அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் நம்ம ஒரு 11,000 செலக்ட் பண்ணி லோன் அமௌண்ட்டை விட்ராவல் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட்டாக ஜஸ்ட் ஒரு ₹1,762 மட்டும் சேர்த்து கட்டினாலே போதுமானது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பட் இதுக்கும் ரியல் டைம் லோனுக்கும் கண்டிப்பாக டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இதில் ஆல்ரெடி லோன் எடுத்தவங்களை கேட்டால் தான் தெரியும். மற்றபடி இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள் அப்படின்னு பார்க்க பிளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ரிவ்யூஸில் இதில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனல் ப்ராசஸே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் ஃபைனலாக எந்த ஒரு ஸ்டேட்டஸுமே இல்லை, பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த இடத்துல ஒரு நபர் அப்ளை பண்ணி 6 days அப்படிங்கிறதாச்சு. பட் இதுவரையிலும் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலை அப்படிங்கிறத போட்டிருக்காரு. இதுக்கப்புறமா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரிவ்யூஸ்லேயே 48 hours இருக்குது, இது ஒரு வேஸ்ட் ஆஃப் த டைம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இந்த இடத்துல நண்பர் ஒருத்தர் இது ஒரு அறிவு கெட்ட ஆப் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ரீசன் என்னன்னா இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம், ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகம். ஒருவேளை நீங்கள் இந்த லோனை வந்து ப்ராசஸ் பண்ண வேணாம், ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இந்த லோன் வந்து உங்களுடைய சிபிலில் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லோனை விட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணால் மட்டும்தான் சிபிலில் உங்களால் அப்டேட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா சிபில் என்கொயரி வேணால் அப்டேட் பண்ண முடியுமே தவிர இந்த லோனை எடுத்துட்டு நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணலை அந்த மாதிரிலாம் அப்டேட் பண்ண முடியாது. ஸோ சிபில் என்கொயரி, அதாவது நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற என்கொயரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணாலுமே சிபில் அப்டேட் ஆயிரும். ஸோ அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. தன் நண்பர் ஒருத்தருக்கு இதில் ₹25,000 லோன் அப்ரூவல் கிடைக்க சான்ஸ் இருக்குது, அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு 5,000 தான் லோன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. வேஸ்ட் ஆஃப் த டைம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இப்போது நாம் வந்து நிறைய கீழே இருக்கக்கூடிய ரிவ்யூஸ் அப்படிங்கிறத ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்ததில் என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அப்ளை பண்ணுற நிறைய பேருக்கு இந்த அப்ளிகேஷனில் லோன் அப்படிங்கிறது தரதில்லை, அதாவது ரிப்ளை அப்படிங்கிறதே கொடுக்கறதில்ல, ரிவ்யூஸ்லேயே இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ஒரு சிலர் மட்டும்தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இதில் ஒரு நபர் மட்டும் இதில் லோன் அமௌண்ட் ஆனது ஒரு ₹22,500 அப்படிங்கிறது அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆச்சு. பட் 6 daysலேயே ₹26,500 அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ண சொன்னாங்க. அதுவும் ஆஃப்டர்நூன் 12 மணிக்குள்ளே ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்பொழுது கொஞ்சம் 7 days அப்ளிகேஷன் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் இந்த மாதிரியான ஒரு ரிவ்யூஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ரேராக தான் நம்மளுடைய கண்ணில் தென்பட்டுச்சு. பட் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ரிவ்யூஸ் அப்படிங்கிறது இவங்க லோனே தரதில்லை அப்படிங்கிறதான் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மட்டும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் முழு விருப்பம் இருந்தது அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.